இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே அவங்களோட ஹெட் கோச்சை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கா? அப்படி மாற்றினாங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட ஃபார்மர் பிளேயரே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இப்போ ரொம்ப ஹையாக இருக்குது. அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரொமோஷன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஒரு 40 செகண்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்மளோட கண்டென்ட்குள்ளே வந்துருவோம். உங்களுக்கு ஜெனுவனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த கிரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கிரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஒன் பை ஒன்னாக கெயின் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உமன்ஸ் கிரிக்கெட்டை பற்றி பார்த்துடலாம். டு பி ஹானஸ்ட், நான் உமன்ஸ் கிரிக்கெட் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த WPL ரொம்ப நல்லா பார்ப்பேன். இந்தியா vs நியூசிலாந்து நேற்றுக்கு உமன்ஸ் மேட்ச் வந்து நமக்கு ஒரு மஸ்ட் வின் கேமாக இருந்துச்சு. ஸோ இந்தியா vs ஆஸ்திரேலியா மென்ஸ் கேம் நடந்துச்சு இல்லையா? அந்த நேரத்தில் இந்த மேட்சை பற்றியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இது வேறு மஸ்ட் வின் கேம்னு சொல்கிறாங்க, இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன்னு நினச்சேன். நம்ம ஸ்மிருதி மந்தனா ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து 340+ வந்து டார்கெட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. இந்த வேர்ல்ட் கப்ல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நிறைய மேட்சஸ் வந்து ரெயின்னாலே அபெண்டன்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கன்சிக்யூட்டிவாக வந்து ஒரு 3 மேட்ச்லாம் வந்து அபெண்டன்ட் ஆகிருக்கு. நேற்றுக்கு கேமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரெயின் இன்டரப்ஷன் இருந்தது. நம்ம இந்தியாவே வந்து 49 ஓவர்ஸ் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. தென் அகைன் ரெயினால ஒரு செகண்ட் டிலே வரப்போ வந்து ஓவர்ஸை ரெடியூஸ் பண்ணாங்க 44 ஓவர்ஸாக. டார்கெட்டை வந்து 325 செட் பண்ணியிருந்தாங்க. அதை ஏன் இந்தியா மேனேஜ் பண்ணி 53 ரன்ஸ் மார்ஜினில் DLS மெத்தடில் இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்தியா இப்போ செமிஃபைனல்ஸில் வந்து ஃபைனல் ஸ்பாட்டுமே வந்து புக் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி இவ்வளோ நாட்களாக இந்த உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் செமிஃபைனல்ஸை வாட்ச் பண்ணுங்க. உமன் இன் ப்ளூவை சப்போர்ட் பண்ணுங்க. பாப்போம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. 2023 வேர்ல்ட் கப் மென்ஸ் தோத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் இவங்க ஜெயிச்சாலாவது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். பட் கண்டிப்பாக 2023 வேர்ல்ட் கப்போட பெயின் வந்து நமக்கு இப்போ வரைக்குமே இருக்கு. ஸ்டில் வேர்ல்ட் கப் இஸ் அ வேர்ல்ட் கப். ஸோ யார் ஜெயிச்சாலுமே நமக்கு மகிழ்ச்சி தான். அது மென்ஸாக இருந்தாலும் சரி, உமன்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. அண்ட் WPL மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நவம்பர் 26 ஆர் நவம்பர் 27 இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து இந்த மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. நியூ டெல்லியில் நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிட்டென்ஷனுக்கான டெட்லைன் வந்து நவம்பர் 5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம WPL ஆக்ஷன் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் அண்ட் சில டீடைல்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நேற்று வந்து ட்விட்டரில் ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சாம் கரன் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல சிஎஸ்கேவை டேக் பண்ணியிருந்தாரா இல்லையா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கான்டெக்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம கிரிக் பஸ்ல சாம் கரன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கேவோட ரிலீஸ் லிஸ்ட்ல. அதுக்கப்புறம் சிஎஸ்கே அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல அவங்களோட பயோ வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்க நீங்க பார்க்குற வரைக்கும் எதுவும் அஃபிஷியல் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணோம்னா சாம் கரன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறது கிடையாதுன்னு. ஸோ சிஎஸ்கே வந்து நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சோம். பட் சாம் கரன் லேட்டான அவரோட இன்ஸ்டாகிராம் பயோல வந்து சரே கிரிக்கெட் அண்ட் சென்னை IPL இந்த 2 அக்கௌண்ட்ஸையும் வந்து டேக் பண்ணியிருந்தாரு. ஸோ சிஎஸ்கே தான் அந்த சென்னை IPL அண்ட் சரே கிரிக்கெட்ன்றது வந்து அவர் வந்து கவுண்டி கிரிக்கெட் ப்ளே பண்ணுறாரு இல்லையா, அந்த கிளப். ஸோ இந்த 2 கிளப்ஸோட நேமையுமே வந்து இப்போ அவரோட பயோலேருந்து ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அவரோட அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 டீம்ஸோட நேமுமே இருக்காது. இதை பார்த்ததுக்கு அப்புறமாலேருந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சாம் கரன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீ ரிலீஸ் ஆக போற அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்காது கைஸ். சாம் கரனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அவரே பர்சனலாக ஹேண்டில் பண்றது கிடையாது. ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது ஃபுட் பிரிண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட், அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதனால அவங்களோட முடிவாக தான் இது இருக்கணுமே தவிர சாம் கரன் வந்து போயிட்டு என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க அதனால என்னோட பயோலேருந்து இது ரிமூவ் பண்ணிருங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்புகள் கிடையாது. ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தானுக்கு நடந்த ரீசெண்ட் இஷ்யூனால வந்து ஒரு 3 ஆப்கானிஸ்தான் யங் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஷீத் கான் வந்து அவரோட ட்விட்டர் பயோல வந்து 3 பிரான்ச்சைசியை வந்து டேக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒன்று வந்து அவரோட IPL பிரான்ச்சைசி குஜராத் டைட்டன்ஸ், ரெண்டாவது வந்து அவரோட BBL பிரான்ச்சைசி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ், அண்ட் தேர்டா வந்து PSL பிரான்ச்சைசி லாகூர் கலந்தர்ஸ். இப்போ போயிட்டு ரஷீத் கானோட ட்விட்டர் பயோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாகூர் கலந்தர்ஸோட நேம் இருக்காது. ஸோ ஆஃப்டர் திஸ் இஷ்யூ ஆப்கானிஸ்தான் டீம் வந்து இனிமேல் பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணுறதை கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் PSLமே ப்ளே பண்ண போகிறது கிடையாது. பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ட்ரை சீரிஸ் ப்ளே பண்ணுறதா இருந்துச்சு கைஸ். அந்த சீரிஸுமே வந்து ஆப்கானிஸ்தான் நாங்கள் ப்ளே பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ICC என்ன பண்றாங்கன்னே தெரியல, தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் பிகமிங் a threat for every other nation. அதனால இந்த டீம் இனிமேலும் கிரிக்கெட் ப்ளே பண்றாங்கன்னா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனை. அட்லீஸ்ட் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட ஃபியூ மந்த்ஸ்க்காவது சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்போதான் உங்களுக்கு புரிய வரும் எவ்வளவு லாஸ் ஆகுது, பிளேயர்ஸுக்கு சேலரி கொடுக்க முடியல, டூர்ஸ் ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வரும். ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் கண்டிப்பா ICC எடுத்தே ஆகணும். லங்கா பிரீமியர் லீகோட 2025 சீசன், அதாவது LPL 6th எடிஷன் இப்போ போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா நவம்பர் 27 டிசம்பர்
டிசம்பர் 23 இந்த லீக் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. 3 வென்யூஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க, கொலம்போ, கேண்டி அண்ட் தம்புலா. பட் இப்போ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு இப்போ இருந்து அங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும்ப்பா, அதனால வந்து இந்த எல்பிஎல் சீசன் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இவ்வளோ பெரிய முடிவு வந்து அசால்ட்டா எடுத்திருக்காங்கன்னு தெரியல. பிகாஸ் ஐசிசி வேர்ல்ட் கப் 2026 வந்து உங்களுக்கு பிப்ரவரியில் நடக்க போகுது. இந்த லீக் அழகாக நீங்கள் நவம்பரில் நடத்தி முடிச்சிடலாம். ஸ்கெட்யூல் பண்ண மாதிரி லீக் நடத்த முடியலன்னா பிராட்காஸ்டர்ஸ், பிரான்சைசி ஓனர்ஸ் எல்லாருமே கேள்விகள் கேட்பாங்க, எல்லாருக்குமே பதில் சொல்லி ஆகணும். T20 வேர்ல்ட் கப்பை நடத்துறதுக்காக வென்யூஸ்ல வந்து கொஞ்சம் அப்கிரேட்லாம் கொண்டு வர போறாங்களா, அதனால தான் வந்து அந்த டைம் தேவைப்படுறது போல. T20 வேர்ல்ட் கப்பை முடிச்சுட்டு மார்ச் மந்த்ல வந்து எல்பிஎல் நடத்தலாம்னு நினைச்சீங்கன்னா ஐபிஎல் அண்ட் பிஎஸ்எல் சொல்லிட்டு 2 லீக்ஸ் வந்து கிளாஷ் ஆக போகுது. மோஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து அன்அவைலபிளா தான் இருக்க போறாங்க, அதனால கண்டிப்பா அந்த டைம்ல நடத்த முடியாது. அண்ட் இனிஷியலா எல்பிஎல் பிளான் பண்ண டேட்ஸ், அதாவது நவம்பர் 27 இருந்து டிசம்பர் 23 இந்த டேட்ஸ்ல வந்து பிளான் பண்ணதுனால வந்து ஐஎல் T20ல சைன் அப் பண்ண ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்லாம் வந்து அப்படியே வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. பிகாஸ் எல்பிஎல் பிளே பண்ணணும்னு. கடைசியில் இப்போ பார்த்தா 2 லீக்ஸ்மே பிளே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. பிகாஸ் ஐஎல் T20 வந்து பிளே பண்ண முடியாது. பிகாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து டீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கு. அண்ட் எல்பிஎல் அஃப்கோர்ஸ் பிளே பண்ண முடியாது. பிகாஸ் எல்பிஎல் நடக்க போகிறது கிடையாது இல்லையா. மேபி ஐஎல் T20 சீசன் ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அப்போ இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயரை கால் பண்றதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. ஸ்ரீலங்கா ஒரு ஹோம் சீரிஸ் அகைன்ஸ்ட் அயர்லாண்டுமே பிளே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் எல்பிஎல் காரணமாக அந்த சீரிஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து எல்பிஎல் நடக்க போகிறது கிடையாது, அந்த ஹோம் சீரிஸ் நடக்க போகிறது கிடையாது. ஸோ டோட்டல் கயாஸ் இன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு. கொஞ்ச நாட்கள் முன்னாடி பிபிகேஸோட ஸ்பின் பவுலிங் கோச்சா சாய்ராஜ் பவுத்லே வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்க, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருப்போம். ஆஸ் ப்ரெடிக்டட் இப்போ பிபிகேஸ் உங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து சாய்ராஜ் பவுத்லே வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏர்லியாவே கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சிஎஸ்கே நியூ கோச் விஷயத்துக்கு வரலாம். ஸோ சிஎஸ்கேக்காக காலங்காலமா ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தான் வந்து ஹெட் கோச்சா இருக்காரு. ஃபிளெமிங்க்கு ஒர்க் லோடுமே ரொம்ப அதிகமா இருக்குங்க. பிகாஸ் ஐபிஎல் முடிஞ்ச கையோட தலைவன் வந்து எம்எல்சிக்கு மூவ் ஆகிற மாதிரி தான் நம்ம ஒரு லாஸ்ட் 3 சீசனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து அவரோட ஒர்க் லோட கம்மி பண்ணணும்னா அட்லீஸ்ட் எம்எல்சிலியாவது நம்ம ஒரு நியூ கோச்சை ஃபைண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா. இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அவங்களோட ஹெட் கோச் ஷேன் வாட்சனை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2023 இனாகுரல் எம்எல்சி சீசன் இருந்து ஷேன் வாட்சன் தான் எஸ்எஃப்யூவோட ஹெட் கோச்சா இருக்காரு. இப்போ இந்த 2026 எம்எல்சிக்கு வந்து அவர் ரிலீஸ் ஆகியிருக்காருங்க. சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸோட மேனேஜ்மெண்ட், அதாவது ஆர்கனைசேஷன் வந்து இப்போ இயர் ரவுண்ட் கோச்சிங் மாடலுக்குள்ள வந்து ஷிஃப்ட் ஆக போறாங்க. இந்த இயர் ரவுண்ட் கோச்சிங் மாடல்னா என்னன்னு நான் ChatGPT கிட்ட கேட்டப்போ த்ரூ தி இயர் பர்சனலைஸ் சப்போர்ட் வந்து எஸ்எஃப்யூவோட பிளேயர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். கோச்சஸ் வந்து அவங்களோட ப்ராக்ரஸ் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. பேசிக்கலி நம்ம சேனல் நம்ம என்ன கேஸ் பண்றோம், ருத்ராஜ் அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வந்து ஆஃப் சீசன்ல எப்படி ப்ளே பண்றாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி கோச்சஸ் வந்து அந்த டீமோட பிளேயர்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க, கன்சிஸ்டன்ட்டா வந்து அவங்களுக்கு இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஷேன் வாட்சன் இந்த டீம்ல இருந்து எக்ஸிட் ஆகியிருக்கிறதுக்குமே இந்த இயர் ரவுண்ட் கோச்சிங் மாடல் தான் காரணம். பிகாஸ் என்னால் ஃபுல் இயர்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுப்பா, எம்எல்சி நடக்கிறதே ஒரு மாசம் தான், அதுக்காக எதுக்குப்பா நான் 12 மாசமும் ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ ஷேன் வாட்சன் லீவ் ஆகியிருக்காரு. மற்ற டீம்ஸ்லாம் இந்த இயர் ரவுண்ட் கோச்சிங் மாடல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. அதனால டிஎஸ்கே டெஃபினட்டா வந்து ஷேன் வாட்சன் அவங்களோட ஹெட் கோச்சா சைன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஐபிஎல் அண்ட் SA20ல வந்து நம்ம ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கை வந்து கண்டினியூ பண்ண வைக்கலாம். சிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கே மட்டும் அவர் ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சுட்டு டிஎஸ்கே அது எம்எல்சியில் வந்து நம்ம ஷேன் வாட்சனை அப்பாயிண்ட் பண்ணலாம். எம்எல்சியோட விண்டோ பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஜூலை. ஸோ எப்பவுமே வந்து ஃபிளெமிங் ஐபிஎல் கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் நியூசிலாந்துக்கு போவார், அப்படியே திரும்ப இங்கே எம்எல்சிக்கு வருவார். மேபி ஃப்ரம் நவ் ஆன் எம்எல்சிக்கு மட்டும் வேற ஒரு ஹெட் கோச்சை சிஎஸ்கே சைன் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஷேன் வாட்சன் ஐபிஎல்லுமே வந்து அசிஸ்டன்ட் கோச் ஆஃப் டிசியா வந்து இருந்திருக்காருங்க 2022 அண்ட் 2023 சீசன்ல. ஐபிஎல் ஷேன் வாட்சனை சிஎஸ்கே ஹெட் கோச்சா கொண்டு வரணும்னு நான் சொல்ல வரல. டிஎஸ்கேல அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா மேபி நல்லா இருந்துச்சுன்னா அப்போ ஐபிஎல்லுமே அவர் வந்து நீங்க கொண்டு வரலாம். அவரை நீங்க ஆல் 3 சூப்பர் கிங்ஸோட பிரான்ச்சைஸிக்குமே வந்து ஹெட் கோச்சா மாத்திரலாம். சிஎஸ்கேவும் எப்போதான் ஃபிளெமிங் விட்டு மூவ் ஆன் ஆக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வருஷம் வருஷம் டீமோட ஹெட் கோச்சை மாத்திர சில பிரான்ச்சைஸிலாம் இருக்காங்க. ஆனால் நம்ம கன்சிஸ்டன்டா ஒரே ஹெட் கோச்சோட தான் வந்து இவ்வளோ வருஷமா இருந்திருக்கும். அதுக்கே நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட். பட் இருந்தாலும் we need to make a change இல்லையா. ஸோ ஷேன் வாட்சன் will be a good addition to CSK. அதுதான் என்னோட கருத்து. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஷேன் வாட்சனை டிஎஸ்கேயோட ஹெட் கோச்சா மாத்தணுமா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.